ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபுட் மிக்ஸி கிச்சன். இன்றைக்கி நாம் ஃப்ளோர் க்ளீனிங் தான் பார்க்க போகிறோம். நம்ம எல்லோருக்குமே வீட்டை சுத்தமாக வச்சுக்கிறதுக்கு தான் ரொம்ப பிடிக்கும். அதே சமயத்தில் நாமளே க்ளீன் பண்ணுற மாதிரியாகவும் இருக்கும். தரையில் படிஞ்ச அழுக்குகளை எந்தவித கஷ்டமும் இல்லாமல் ஈஸியாக எப்படி க்ளீன் பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு இந்த ஒரு பொருள் மட்டும் இருந்தால் போதும். வாங்க வீடியோக்குள்ளே பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இப்போ நான் ஃப்ளோர் க்ளீன் பண்ணுறதுக்கு ப்ளீச் எடுத்துக்கிறேன். இப்போ இந்த ப்ளீச்சை ஒரு பிளாஸ்டிக் மூடியில் ஒரு மூடி அளவு நான் இதில் சேர்த்துக்கிறேன். இதுக்கும் கொஞ்சம் கம்மியாகவும் சேர்த்துக்கலாம். ஆனால் ஃப்ளோரில் உள்ள அழுக்கு நல்லாவே படிஞ்சு இருக்கிறதுனால ஒரு மூடி அளவு நான் எடுத்துக்கிட்டேன். அந்த மூடியை கொஞ்சம் கழுவி ஊற்றிக்கிறதுக்காக கொஞ்சம் தண்ணியும் ஊற்றி கழுவிக்கிட்டேன். இப்போது அந்த ப்ளீச்சு கூட கொஞ்சம் தண்ணி நான் ஆட் பண்ணிக்கிறேன். இன்னும் கொஞ்சம் தண்ணி கூட ஆட் பண்ணிக்கலாம். ஆனால் நான் கம்மியாக தான் தண்ணியோட அளவு சேர்த்துருக்கேன். இப்போ அது கூட நான் பாத்திரங்கள் விளக்குற லிக்யூடு தான் சேர்க்க போகிறேன். இந்த லிக்யூட் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு இருந்தால் போதும். இப்போ நம்ம இந்த லிக்யூடையும் அதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நான் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். இப்போ இது ரெண்டுமே நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ இந்த ஃப்ளோரில் உள்ள அழுக்கில் நான் இதை கொஞ்சம் கொஞ்சமாக நான் ஊற்றிக்கிறேன். உங்களுக்கு வீடியோவில் பார்க்கும் போதே தெரியும், அழுக்கு நல்லா தரையில் படிஞ்சு இருக்கிறது நல்லாவே தெரியும். இப்போ நம்ம இதை ஊற வச்சுலாம் கழுவலை. நான் உடனே தான் இந்த ப்ளீச்சை ஊற்றி உங்களுக்கு கழுவி கட்ட போகிறேன். எவ்வளோ ஹார்டாக இருந்தாலும் அழுக்க ரொம்ப ஈஸியாக நம்ம கழுவி எடுத்துடலாம். அந்த அளவு ஸ்மூத்தாக வந்துடும். பாருங்கள் எவ்வளோ அழுக்கு இருக்குதுண்டு. இதுக்கு நான் ஸ்க்ரப்பர்லாம் வச்சு தேய்க்கலை. அது மட்டும் இல்லாமல் நான் ரொம்ப ஹார்டாகவும் தேய்க்கலை. ரொம்ப லேசாக லைட்டாக நான் தேய்ச்சி கொடுத்துட்ருக்கேன். அதுக்கே அவ்வளோ அழகாக அதனுடைய அழுக்கெல்லாம் ரிமூவ் ஆகிட்டு இருக்குது. ரொம்ப லேசாக வருது. இன்னும் நம்ம ஒரு 5 மினிட்ஸ் இதை ஊற வச்சு கழுவுனோம்னா ரொம்ப நல்லாவே இதனோட அழுக்கை இன்னும் ஈஸியாக எடுத்துடலாம். நான் இருந்தாலும் உடனே கழுவி காட்டுறதுக்காக தான் நான் அதை வீடியோவில் காமிக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் நான் ஸ்க்ரப்பர் வச்சியோ அல்லது ஒரு பிளாஸ்டிக் நல்ல ஹார்டான பிளாஸ்டிக் ப்ரெஷ்ஷை வச்சியோ நான் இதை தேய்க்கலை. ஒரு ஸ்பாஞ்ச் வச்சு தான் நான் இந்த அழுக்குகளை தேய்க்கிறேன். அதுவே பாருங்கள் எவ்வளோ ஈஸியாக ஸ்மூத்தாக வருதுண்டு. உங்களுக்கு வீடியோவில் பார்க்கும் போதே நல்லாவே தெரியும். நான் எவ்வளோ ஹார்டான அழுக்குகள் இருந்தாலும் சரி, நான் இந்த ப்ளீச் வச்சு ரொம்ப ஈஸியாக நான் க்ளீனிங் ஒர்க்லாம் நான் முடிச்சுக்கிறேன். ஏன்னா இதுக்காக நம்ம எந்த வித கெமிக்கல்லாம் வாங்கணும்னு அவசியம் இல்லை. நம்ம ஒரு க்ளீனிங் ஒர்க்கு பார்க்குறதா இருந்தால் அதுக்கு நிறைய ஹார்டான ப்ரஷ்ஷுகள்லாம் வச்சு இதுக்கு என்னென்ன கெமிக்கல்லாம் இருக்குன்னு சொல்லி நம்ம பார்த்து வாங்கி நம்ம யூஸ் பண்ணிகிட்ருப்போம். அது எதுவுமே நமக்கு தேவையில்லை. அதெல்லாம் நம்ம வாங்கி யூஸ் பண்ணுறதுனால நமக்கு கையில் அரிப்பு, சில பேருக்கு ஒவ்வாமைலாம் ஏற்படும். அந்த பிரச்சனைகள்லாம் இதில் இருக்காது. ஏன்னா இதை நான் க்ளவுஸ் இல்லாமையே நான் க்ளீன் பண்ணியிருக்கிறேன். எனக்கு எந்தவித ரியாக்ஷனும் எனக்கு இல்லாமல் தான் இருந்துச்சு. இருந்தாலும் நான் க்ளீனிங் வேலை பார்க்கும்போது நான் க்ளவுஸ் போட்டுட்டு தான் நான் க்ளீனிங் ஒர்க் நான் பார்ப்பேன். சேஃபாக இருக்கட்டுமேண்டு தான் நான் க்ளவுஸ் போட்டுப்பேன். இப்போ நான் ஒரு தடவை நான் வாஷ் பண்ணிக்கிட்டேன். பாருங்கள் எவ்வளோ அழுக்கு வருதுண்டு. இப்போ இன்னும் ஒரு 2 தடவை வாஷ் பண்ணிக்கிட்டால் நல்லா க்ளீன் ஆகிடும். என்னுடைய கிச்சன் பார்த்திங்கன்னா ரொம்ப பெருசாக இருக்கும். அதனால் 2 பார்ட்டாக நான் பிரித்து தான்
நான் க்ளீனிங் வந்து பார்த்துக்கிட்டு இருக்கேன். நான் ஏற்கனவே வந்து மீதி உள்ள இடங்களை வந்து நான் க்ளீன் பண்ணி முடிச்சிட்டேன். ஏன்னா நான் வந்து கிச்சனை க்ளீன் பண்ணிட்டு தான் சமைக்கணும். அதனால் ரொம்ப டைம் எடுக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்ம ஃபுல்லாகவே க்ளீன் பண்ணி காட்டும்போது வீடியோவும் லென்த்தாக போகுன்றதுக்காக நான் முன்கூட்டியே வந்து 2 பார்ட்டாக பிரித்து நான் அதை வந்து க்ளீன் பண்ணிக்கிட்டேன். இந்த ஒரு பார்ட்டு மட்டும் நான் வீடியோவில் காமிக்கிறதுக்காக தான் வச்சுருந்தேன். இப்போது நான் இதை வந்து நல்லா வாஷ் பண்ணிக்கிட்டேன். ஃப்ளோர் பார்த்திங்கன்னா நல்லாவே க்ளீன் ஆகிடுச்சு. உங்களுக்கு வீடியோவில் பார்க்கும் போதே தெரியும், அவ்வளோ ஈஸியாக எல்லா அழுக்குமே வந்துடுச்சு. இந்த ப்ளீச்சை பொறுத்த வரைக்கும் க்ளீன் ஆகிறது மட்டும் இல்லாமல் பாக்டீரியாவிலேருந்து நமக்கு ஒரு நல்ல சேஃபாக இருக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கக்கூடியது. அவ்வளோ ஒரு பர்ஃபெக்டான ஒரு க்ளீனிங் லிக்விடு தான் அது. இது வந்து எந்தவித கெமிக்கலும் கிடையாது. சில பேருக்கு இது வந்து ஒத்துக்காமையும் போகலாம். அதனால் அவங்க வந்து இந்த மாதிரி க்ளீனிங் ஒர்க் பண்ணும் போது க்ளவுஸ் போட்டுக்கிட்டு செய்கிறது ரொம்பவே நல்லது. இப்போது கிச்சனை நான் ஃபுல் வியூவாக காட்டுறேன். உங்களுக்கு நல்லாவே தெரியும், ரொம்ப நீட்டாக க்ளீன் ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கான் ஆளுங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். இதனுடைய பேர் பார்த்திங்கன்னா குளோரெக்ஸ் தான். இது நல்லாவே ரிசல்ட் கொடுக்குது. இதை நீங்கள் வாங்கி தாராளமாக யூஸ் பண்ணலாம். ரொம்ப ஹார்டான அழுக்குகளையும் ரொம்ப ஈஸியாக நம்மளால் க்ளீனிங் வேலையை பார்க்க முடியும். அவ்வளோ பர்ஃபெக்டானது. நீங்களும் வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃபுட் மேக்ஸி கிச்சன்.